ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு கேஆர் லாஜிக்ஸ். நான் உங்கள் மணி. மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல்ல முருகனை கும்பிட்டுக்கோங்க. திருச்செந்தூரில் இருக்கோம். ஸோ அதோடு சேர்த்து இன்சூரன்ஸ் அவேர்னஸோட பார்ட் 2 வந்து நான் உங்களுக்கு நடத்திடுறேன். அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்சூரன்ஸ். முதல்ல நம்ம இந்தியாவுக்குள்ளே இன்சூரன்ஸ் அப்படின்றது வர்றதுக்கு 3 பேர் வந்து காரணமாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட பேர், இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்தாலே இவங்களுடைய 3 பேரோட பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க வந்து மன்னு, அதாவது மன்னு ஸ்மிருதி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கதுல்யா, அப்புறம் வந்து அது அவங்க பேரே வந்து யாகாலயா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க 3 பேர் தான் இந்தியாவில், அதாவது 1800களில் இந்த, அதாவது என்ன சொல்ல அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றத வந்து வளர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வாங்க, எப்போ வந்து இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து வேறு உண்டுருச்சு அப்படின்னா 1818களில் தான். அப்போ பார்த்திங்கன்னா நிறையா மக்கள், இப்போ பார்த்திங்களா இந்த கடல் மாதிரி மக்கள் நிறையா பேர் வந்து இன்சூரன்ஸ் வாங்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க யாராலையுமே வாங்க முடியல. ஏன்னா அவ்வளோ அளவு வந்து நமக்கு வந்து ப்ரீமியம் ரேட்டை போட்டு அவ்வளோ போட்டு நம்மளை வந்து டஃப் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்போ கொண்டு வரப்பட்டது வந்து எப்போ பண்ணது அப்படின்னா 1834களில் கம்பெனி எல்லாமே நிறையா கொண்டு வந்தனால நம்ம இந்தியா வந்து அதை வந்து ஃபெயில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1829களில் திருப்பி மெட்ராஸ் எக்யூப்டல் சீட் அப்படின்றது வந்து உருவாக்கப்படுது. அப்புறம் 1870களில் பிரிட்டிஷ் ரூல் ஆனது உருவாக்கப்படுது. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது 1906லேருந்து 1912 இதான் வந்து சுதேசி மூவ்மெண்ட் வந்து நிகழ்ந்த காலம். அப்போ சுதேசி மூவ்மெண்ட்னாலே உங்களுக்கே வந்து தெரியும் என்ன, நம்ம நாட்டு பொருட்களை வந்து வாங்குறது. அப்போ நம்ம மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட இன்சூரன்ஸ் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்றதுக்கு மெயின் பார்ட்டாக வந்து திகழ்ந்தது இந்த 1996லேருந்து 1912. அப்போ இந்த 1912 தான் என்ன பண்ணப்படுது அப்படின்னா, புதிய கம்பெனி ஆக்ட் ஆனது உருவாக்கப்படுது நம்ம இந்தியாவுக்குள்ள. அப்புறம் என்ன பண்ணப்படுது அப்படின்னா 1912லேருந்து 1928 வரைக்கும் நிறையா கம்பெனி உருவாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறான், 1928 அந்த கம்பெனியெல்லாம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு பல ரெகுலேஷன் போகிறோம். அப்போ என்ன பண்ணப்படுது, இன்னும் நிறைய கம்பெனி உருவாகிட்டு 1938 அந்த கம்பெனியெல்லாம் ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த 1950 அந்த வரையறைக்குள்ளே கொண்டு வந்தது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே பல இதெல்லாம் வந்து ரூல்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம், அதை வந்து அப்பாலஜைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் 1956 தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்ட் அப்படின்றது வந்து போடப்பட்டிருக்கு. அப்போ தான் நம்ம எல்ஐசி அப்படின்றதெல்லாம் உருவாச்சு மக்களே. அதுக்கு முன்னாடி முதல்ல உருவானது எது அப்படின்னா, ஓரியண்டல் அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் முதல்ல எங்கே உருவாச்சு அப்படின்னா கல்கத்தாவில் வந்து உருவாச்சு. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். இதில் நீங்கள் ஒரு சில இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பிரிட்டிஷ் இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்னா 1870 அப்படின்றது, பாம்பே மியூச்சுவல் ஃபண்ட் 1871, அடுத்து ஓரியண்டல் அப்படின்றது 1874, அடுத்து எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து 1897 அப்படின்ற இடத்துல வந்து உருவாச்சு. இதில் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்ட் அப்படின்றது 1912 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன் இந்தியா ஆக்ட் வந்து 1914 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது லீகலைசேஷன் அப்படின்றது வந்தது 1938 மக்கள். சரியா? அதாவது இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது 1950, 1956 வந்து கம்பெனிஸ் ஆக்ட், அதுதான் வந்து எல்ஐசியோட ஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ அப்போ இந்தியாவில் வந்து எல்ஐசி வந்தப்போ 154 இந்தியன் கம்பெனி வந்து இருந்திருக்கு, 16 நான் இந்தியன் கம்பெனி இருந்திருக்கு, 75 சொசைட்டிஸ் வந்து உள்ளே வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் ஓவராலாக வந்து இன்சூரன்ஸோட ஹிஸ்ட்ரி, அதாவது 18th செஞ்சுரியில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ கண்டிப்பான முறையில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணோன்னா கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த பார்ட் 2 இந்த கடல் கரையிலேருந்து கொடுத்துருக்கீங்க மக்களே. ஸோ வியூ நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வந்து நம்ம என்னலாம் இருக்கோமோ அதெல்லாம் பற்றி பிரச்சனை கிடையாது. பட் எல்லா சாமியும் நம்ம வந்து கும்பிட்டுக்கணும். அதனால் அகைன் ஒரு வாட்டி மண்ணுக்குள்ளெல்லாம் கால் போகுது. இப்போ புரிதா, எங்கள் மக்களை எல்லாத்தையுமே ஏஓவில் பாஸ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி கிரிஞ்சு பண்ணுறேன்னு நினச்சாதீங்க. சும்மா ஒரு காமெடி தான். ஓகேவா மக்களே? தேங்க்யூ ஸோ மச். அடுத்துக்கு இதே மாதிரி தரமான வீடியோ உங்களே வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மணி. தேங்க்யூ ஸோ மச். கடா பை பை மக்களே.